வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நியமனங்கள், அதாவது நவம்பர் மந்தில் நடந்த முக்கியமான நியமனங்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான ஜோஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் நியூயார்க் நகரத்தின் அரசியல் வரலாற்றிலேயே முதல் இந்திய அமெரிக்க முஸ்லிம் மேயர் என்ற வரலாற்று சாதனையை ஜோஹ்ரான் மம்தானி படைத்துள்ளார். ஜோஹ்ரான் மம்தானி அவர்கள் முதல் இந்திய அமெரிக்க முஸ்லிம் மேயர் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அடுத்து பார்த்தோம்னா முத்தரசி என்பவர் தமிழ்நாடு காவல்துறையின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாடு காவல்துறையின் முதல் செய்தி தொடர்பாளர் ஆவர். முத்தரசி அப்படின்றவங்க தமிழ்நாடு காவல்துறையினுடைய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் தமிழ்நாடு காவல்துறையின் முதல் செய்தி தொடர்பாளர். முக்கியமானவங்க முத்தரசி. அடுத்து பார்த்தோம்னா இந்திய தர நிர்ணய அமைப்பின் இயக்குநராக சஞ்சய் கர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது பிஸ் அப்படி என்று அழைக்கப்படுற இந்திய தர நிர்ணய அமைப்பின் இயக்குநராக சஞ்சய் கர்க் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து பார்த்தோம்னா நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக ராஃப் ஜெட்டன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நெதர்லாந்து புதிய பிரதமராக ராஃப் ஜெட்டன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்து பார்த்தோம்னா தான்சானியா நாட்டின் புதிய அதிபராக சாமியா சுலுஹு ஹாசன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தான்சானியா நாட்டின் புதிய அதிபராக சாமியா சுலுஹு ஹாசன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்து பார்த்தோம்னா ஐநாவின் சுற்றுலா அமைப்பின் பொதுச் செயலாளராக ஷேகா நசீர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐநாவினுடைய சுற்றுலா அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக ஷேகா நசீர் நியமிக்கப்பட்டுள்ளார். தான்சானியா நாட்டின் புதிய அதிபராக சாமியா சுலுஹு ஹாசன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெதர்லாந்து நாட்டினுடைய பிரதமர் ராப் ஜெட்டன், இந்திய தர நிர்ணய அமைப்பின் இயக்குனர் சஞ்சய் கர்க், முத்தரசி அப்படின்றவங்க காவல்துறையின் முதல் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட்டிருக்காரு. 52வது யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா PR கவாய் அப்படின்றவங்க இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா முதல் அமெரிக்க முஸ்லீம் மேயர் அப்படின்னு யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஹ்ரான் மம்தானி அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.